வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக, அட் சேம் டைம் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மீனை பொறுத்து மசாலா கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கிலோ மீனுக்கு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, நல்ல ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இது கூடவே காஷ்மீரி மிளகாய், ஏன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு எந்த ஒரு கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியல் கலர் வேண்டாம். ஸோ அதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும், காரத்துக்காக தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ மீன் பரட்டுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், பார்க்கும்போது நல்லா சாந்து மாதிரி சூப்பராக அரைச்சி வந்திருக்கோம். இப்போ இதில் பைண்டிங்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலோட கோட்டிங் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது உதிர்ந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பைண்டிங்காக நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கடுகடுன்னு ஆகிடும் ஃபிஷ்ஷு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மசாலீரத்துலேயே நம்ம பெரட்டிக்கலாம். கூடவே சம்டைம்ஸ் ஃபிஷ் நம்ம பெரட்டும் போது கழுவி இருக்கிற ஃபிஷ்லேருந்து வாட்டர் வரும். அதனால் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மசாலா நல்லா கலந்து கொடுத்துட்டேன். நம்ம பாருங்கள், கலர் பொடி எதுவும் போடலை. அந்த காஷ்மீரி மிளகாய் போட்டதுனால அதிலருந்தே இந்த கலர் வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோகு மீன் தான் எடுத்திருக்கேன். லோகு, ரோகு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இது ஆற்று வகையை சேர்ந்தது. ஆற்று மீன், ஃப்ரெஷ் மீன். இத்தனைக்கும் நல்லா உயிரோடு இருந்த மீன் தான். நல்ல மீனை எப்பயுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. மீனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் மீனில் அந்த கசப்பு ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லாமே மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இது ஊற ஊற இன்னும் கொஞ்சம் கலர் வரும். எண்ணெயில் போடும்போதும் கலர் அதிகமாக இருக்கும். நான் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபிஷ் முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தவா ஃப்ரை மாதிரி பண்ணுறதுலேயும் நம்ம மொறுன்னு பண்ணி எடுக்க முடியும். ஃபுல்லாக எண்ணெய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா தான் ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும்லாம் கிடையாது. பாருங்கள், இப்போ நான் 2 ஃபிஷ் ஆட் பண்ணிட்டேன். கலர் பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கும் பிசைஞ்சு வச்சதுலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்ல கலர் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லியை பொறுத்த வரைக்கும் கலர் இருக்குமே தவிர காரம் அந்த அளவுக்கு உரப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் டர்ன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், பேன்லேயும் ஒட்டலை, அட் த சேம் டைம் எண்ணெயிலையுமே மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. நல்ல மீனோட கோட்டாகி இருக்குது. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வர அளவுக்கு பொரிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா அவுட் கோட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இன்னர் சைட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாவு மாதிரி பஞ்சாட்ட வெந்திருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹார்டாக ஒரு மாதிரி கல் மாதிரி ரஃப்பாக இருக்காது. நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரில் அவுட் சைட் கிறிஸ்பாகவும் இன்சைட் சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு ஆன உடனே எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் எண்ணெயெல்லாம் குடிக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை கன்சியூம் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இருக்க மசாலா ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.